வீட்ல கொடுக்கறதுக்கு சில பெற்றோர் யோசிக்கிற அளவுக்கு இலசுகளை கெடுக்கிற பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. ஆனா அதே இணையதளம் மூலமா, சமூக வலைத்தளம் மூலமா ஒரு இளைஞர் எப்படி சமூகத்துக்கு நல்லது செய்ய முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்கிறேன் நான் உங்க டைரி செல்வா. இது ஹலோ FM 106.4 டைரி நிகழ்ச்சி. சபரி சங்கர் அப்படிங்கிற மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த இந்த இளைஞர் Facebook மூலமா கனவுக்கு செயல் கொடுப்போம் அப்படிங்கிற அமைப்பையே ஏற்படுத்தி இருக்கிறாரு. படிக்கிறதுக்கு பணம் இல்லாம படிப்பை பாதியில நிறுத்திட்டு பலவிதமான கனவுகளோட அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிற பல மாணவ மாணவிகளுக்கு உங்களோட கனவுக்கு நாங்க கை கொடுக்கிறோம் அப்படின்னு தார்மீகமா கரம் நீட்டி Facebook மூலமாவே அதுல உறுப்பினர்களா இருக்கிற நண்பர்கள் மூலமாவே பலவிதமான ஸ்காலர்ஷிப்புகளையும் மத்த பண உதவிகளையும் பெற்று தந்து உதவிகள் செஞ்சிட்டு இருக்கிறாரு இந்த சகோதரர் சபரி சங்கர். மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த இவரோட முயற்சிகளுக்கு உறுதுணையா பக்கபலமா இருந்துட்டு இருக்கிறவங்க இவரோட அப்பா பாலு, தங்கை புவனேஸ்வரி, அவங்க தோழி ஜெயஸ்ரீ, அதுக்கப்புறம் சபரியோட நண்பர்கள் மாதவன், சிவநாதன், இவங்க எல்லாருமே. இந்த நண்பர் குழாம் புடை சூழ சமூக சேவைய சத்தம் இல்லாம செஞ்சிட்டு இருக்கிற சபரி சங்கர் ஒரு பத்திரிகைக்கு கொடுத்திருந்த பேட்டியில அவரோட சேவை பத்தி என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? அதை தெரிஞ்சுக்க நீங்க இணைஞ்சிருங்க டைரி நிகழ்ச்சியோட. இளைஞர்களுக்கு நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா அப்படின்னு பட்டிமன்ற தலைப்புகள்ல விவாதிக்கப்படுற ஒரு விஷயமா இன்டர்நெட் தொழில்நுட்பம் ஆகி போச்சு. ஆனா இன்டர்நெட் மூலமா என்ன மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு என்னால உதவ முடியும் அப்படின்னு நிரூபிச்சிட்டு இருக்கிற மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த இளைஞர் சபரி சங்கர் பத்தி சொல்லிட்டு இருக்கிற நான் உங்க டைரி செல்வா. அணு விஞ்ஞானி அப்துல் கலாமும் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரையும் என்னோட மானசீக குருக்கள்னு நான் சொல்லுவேன். கனவு காணுங்கள் அப்படிங்கிற மந்திர சொல்ல இளைஞர்கள் மனசுல அப்துல் கலாம் பதிச்சாரு. அந்த கனவுக்கு செயல் கொடுப்போம் அப்படின்னு நாங்க சொல்றோம். எங்களோட சேவையினால கடந்த ஒரு வருஷத்துல சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. Facebook சேவையை பயன்படுத்தி இன்னும் நிறைய சேவைகள் செய்யறதுதான் எங்களோட நோக்கம். தகவல் தொழில்நுட்பம் தந்திருக்கிற தகவல் பரிமாற்றங்கள்னால எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறப்போ படிக்கிறதுக்கு உதவி தேவைப்படுறவங்களுக்கு ஏன் நாம உதவக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த சேவையை செய்யற ஊக்கத்தை எங்களுக்கு தந்துச்சு அப்படின்னு தன்னம்பிக்கை தவழ சொல்லி இருக்கிறாரு இந்த லட்சிய இளைஞர் சபரி சங்கர். நாமளும் இந்த லட்சிய இளைஞரை நிச்சயம் வாழ்த்தி ஆகணும். வாழ்த்துக்கள் சபரி சங்கர். இந்த நல்ல முயற்சிக்கு உங்களோட சேர்ந்து துணை நிற்கிற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் டைரி செல்வாவின் மனமார்ந்த பாராட்டுக்கள். டைரியில அடுத்து வர இருக்கிறது